உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 23 5ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள், சப்தமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நற்செயல், ரிஷபம் பாராட்டு, மிதுனம் பரிசு, கடகம் நன்மை, சிம்மம் வெற்றி, கன்னி ஆர்வம், துலாம் முயற்சி, விருச்சிகம் பெருமை, தனுசு வரவு, மகரம் நலம், கும்பம் பக்தி, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம், வாஸ்து, ஜோதிடம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின், சந்தேகங்கள் இருப்பின், சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம், நவக்கிரக பாராயணங்கள். நவக்கிரகங்களுக்கு நீங்கள் என்னென்ன மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்றதை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிரகங்கள் இருக்குது, 9 கிரகம் உங்களுக்கு தெரியும். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுன்னு சொல்லக்கூடிய நவண்டா 9 அர்த்தம். நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. அந்த 9 கிரகங்களுக்கு உண்டான பாராயண மந்திரங்கள். முதல் ஒரு ஜோசியர்கிட்ட போய் உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு எந்த கிரகம் கூடாது என்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் இதுக்கு முன்னுக்கு ஒரு எபிசோட்டில் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஜோசியர்கிட்ட போனால், ஜாதகம் பார்க்க ஒரு ஜோதிடர்கிட்ட போனால் நீங்கள் என்னென்ன கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருக்கு ஜோசியர்கிட்ட போய் என்ன பார்க்கணும்னே தெரியாது. சும்மா போயிருந்து அவர் சொல்கிறத கேட்டுட்டு வருவீங்க. உங்களுக்கு எந்த கிரகம் கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பேருடைய ஜாதகத்தில் சூரியன் சரியில்லை, சில பேருடைய ஜாதகத்தில் புதன் சரியில்லை, சில பேருக்கு சுக்கிரன் சரியில்லை. எந்த கிரகம் கூடாது என்று தெரிந்தால் அந்த கிரகத்துக்குண்டான மந்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு பரிகாரமாக நடந்துடும். இப்போ 7.5 சனி நடக்குது. சனீஸ்வரன் மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். பாதகாதிபதி ஒரு கிரகம், அதனுடைய மந்திரம். தெசாபுத்தி என்று ஜாதகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. கோச்சார பலன், தெசாபுத்தி பலன். உங்களுக்கு சூரிய திசை நடந்தால் சூரியனுக்குண்டான மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இப்போ நான் முதல்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. இதை எழுதினாத்தான் உங்கள்கிட்ட ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன மந்திரம் என்றதை சொல்லித்தாரன், எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. முதலாவது சூரியன். உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் திசை 6 வருஷம் நடந்தாலோ, சூரிய புத்தி நடந்தாலோ,
சூரியன் பாதகாதிபதி, துலா லக்னக்காரருக்கு சூரியன் பாதகாதிபதி. சூரியன் பாதகாதிபதியாக இருந்தாலோ, சூரியன் நீசம் அடைந்திருந்தாலோ, சூரியன் மறைந்திருந்தாலோ, ஜாதகப்படி தோஷம் தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருந்தாலோ, ஆதித்ய ஹிருதயம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சூரியனுக்கு ஆதித்ய ஹிருதயம் ஒரு அற்புதமான மந்திரம், பவர்ஃபுல் மந்திரம், உடனடியாக பலன் தரக்கூடிய மந்திரம். இதை நீங்கள் பாடமாக்கி சொல்லுவீங்களோ, சமஸ்கிருதத்தில் இருக்குது, சொல்லுவீங்களோ இல்லையோ, இதை ஒரு சீடியில் இப்போ தான் பென்ட்ரைவில் ஃபோனில் எல்லா மந்திரத்தையும் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஆதித்த ஹிருதயம் மந்திரத்தில் பேர் தெரிஞ்சால் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆதித்ய ஹிருதயம். உங்களோட ஜாதகத்தில் பிரச்சனை தரக்கூடிய கிரகமாக சூரியன் இருந்தால் ஆதித்ய ஹிருதயம் என்ற மந்திரத்தை கேட்கணும். சரி, இல்லையா எனக்கு சூரியன் எல்லாம் நல்லா இருக்குது, சந்திரன் தான் இந்த ஜாதகத்தில் பிரச்சனை. மனோகாரகன் சந்திரன், நேற்று சொன்னேன் மனோகாரகன் சந்திரன். சந்திரன் பிரச்சனையாக இருந்தால் சௌந்தர்ய லகரி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சௌந்தர்ய லகரி அல்லது லலிதா சகஸ்ரநாமம், அம்பாளுக்கு உண்டான 1008 நாமங்களை லலிதா சகஸ்ரநாமம் ஒரு அற்புதமான மந்திரம். எவன் ஒருவன் லலிதா சகஸ்ரநாமத்தை கேட்கிறானோ, எவன் ஒருவன் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லுகின்றானோ அவனுடைய மனது அமைதியாக இருக்கும். அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் எல்லாம் வரணுமா இருந்தால் லலிதா சகஸ்ரநாமம். உங்களோட ஜாதகத்தில் சந்திரன் பிள்ளையாக இருந்தால் சௌந்தர்ய லகரி அல்லது லலிதா சகஸ்ரநாமம், இந்த ரெண்டில் ஒன்றை காதால் கேளுங்க. உங்களுக்கு சொல்லாட்டியும் பரவாயில்ல, கேளுங்க. செவ்வாய், உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய், இப்போ உங்களுக்கு தெரியும் பொம்பளை பிள்ளைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது ஐயா. 7ல் செவ்வாய், 8ல் செவ்வாய், 12ல் செவ்வாய், இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் கந்த சஷ்டி கவசம், அது தமிழ்லையே இருக்குது. கந்த சஷ்டி கவசம் என்பது தமிழ் மந்திரங்கள். 6 கவசங்கள் இருக்குது. 6 படை வீட்டுக்கும் ஒவ்வொரு படைக்கும் ஒவ்வொரு கவசம். அதில் திருச்செந்தூருக்காக இயற்றப்பட்டது கந்த சஷ்டி கவசம். கந்த சஷ்டி கவசத்தை செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் நீசப்பட்டவர்கள், செவ்வாயினால் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் எல்லாம் கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கொள்ளலாம். புதன், உங்களுடைய ஜாதகத்தில் நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகம் புதன். புதன் கெட்டு போயிருந்தாலோ, புதன் திசை புத்தி நடந்தாலோ, புதன் விஷ்ணு சகஸ்ரநாமம், மகாவிஷ்ணு காக்கும் கடவுள், 2-3 நாளைக்கு முன்னுக்கு அதை பற்றி நான் பேசியிருந்தேன். விஷ்ணு சகஸ்ரநாமம், மகாவிஷ்ணுவினுடைய 1008 நாமங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம். புதன் கட்டிருந்தால் விஷ்ணு சகஸ்ரநாமம். குரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி, வியாழன், குரு உங்களோட ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அல்லது ஹயக்ரீவர் ஸ்தோத்திரம். தட்சணாமூர்த்தி சிவபெருமானினுடைய ஒரு அம்சம். தட்சணாமூர்த்தி சிவன் கோயிலில் தெற்கு பக்கத்தை பார்த்து கொண்டு இருப்பார் தட்சணாமூர்த்தி. குருவுக்கு அதிபதி தட்சணாமூர்த்தி. தட்சணாமூர்த்தி ஸ்தோத்திரம் என்ற ஒரு மந்திரம் இருக்குது, அதை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி சுக்கிரன் கெட்டு போயிருந்தால், வெள்ளி சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் கெட்டு போயிருந்தால் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம். அஷ்டலட்சுமி, ஒவ்வொரு லட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, சத்தியலட்சுமின்னு 8 லட்சுமி இருக்குது. ஒவ்வொரு லட்சுமிக்கு ஒவ்வொரு ஸ்தோத்திரம் வாரியாக 8 லட்சுமிகளுக்கும் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம்னு இருக்குது. அந்த மந்திரத்தை கேட்கலாம். அல்லது இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. ஸ்ரீ சூக்தம், பணமழையே கொட்டக்கூடிய அற்புதமான மந்திரம் ஸ்ரீ சூக்தம். மகாலட்சுமிக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மந்திரம். ஹிரண்ய வருணாம் ஹரிணீம் ஸ்வர்ண ரஜதசஜா சந்திராம் ஹன்மயீம் லட்சுமியும் ஜாத வேதோ மாவகா என்று அழகா போகும் ஸ்ரீ சூக்தம். அந்த மந்திரத்தை
ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ, பென்ட்ரைவில் போட்டுக்கொள்ளுங்கோ, சிடியில் வச்சுக்கொள்ளுங்கோ. ஸ்ரீ சூக்தம் மந்திரத்தில் பேரை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. உங்களோட ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு அதிபதி லக்ஷ்மிக்கு உண்டான வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான மந்திரம் ஸ்ரீ சூக்தம். அதை நீங்கள் சிடியில் போட்டு காது குளிர கேட்டாலே பெரிய புண்ணியம். சனீஸ்வரன் திசை நடந்தாலோ, 7.5 சனி நடக்குதையா, அட்டமத்து சனி நடக்குதையா, சனீஸ்வரன் தோஷமாக இருந்தால் ருத்ர சூக்தம் என்ற ஒரு மந்திரம் இருக்குது. ஸ்ரீருத்ரம் மாதிரி ருத்ர சூக்தம்ன்ற ஒரு மந்திரம். அப்படி இல்லாட்டி சனீஸ்வர கவசம் தமிழ்லேயே இருக்குது. சனீஸ்வர கவசம் அல்லது ருத்ர சூக்தம் என்ற மந்திரம் சனீஸ்வரன் தசை, புத்தி, 7.5 சனி, அட்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் இதை கேட்கலாம். ராகு உங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கையா, ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட போனேன், ஜோசியர் உனக்கு நாகதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டார். ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது, ராகு தசை நடக்குது, ராகு புத்தி நடக்குது, லக்னத்தில் ராகு இருக்குது, குடும்பஸ்தானத்தில் ராகு இருக்குன்னு நாகதோஷம் இருக்கிறவர்கள் ஸ்ரீ துர்கா கவசம் என்ற மந்திரத்தை சொல்லுங்க. கேதுவினால தோஷம் உள்ளவர்கள் ஹனுமான் சாலிஷா, அற்புதமான மந்திரம் ஹனுமான் சாலிஷா, இந்த மந்திரத்தை கேளுங்க. என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.